முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சகோதரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஜூலை 3 சர்வதேச நெகிழி பைகள் இல்லாத தினம். இன்றைய வாழ்க்கையில் நாம் நாள்தோறும் பயன்படுத்தும் ஒரு பொருளாக பிளாஸ்டிக் பைகள் மாறிவிட்டன. குறைந்த விலையில் பல்வேறு அளவில் கிடைப்பதாலும் எளிதில் கையாள வசதியாக இருப்பதாலும் பிளாஸ்டிக் பைகள் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை இந்த பைகள் மூலமே விற்பனை செய்து வருகின்றன. ஆனால் இவை சுற்றுச்சூழல், நீர்நிலைகள் மற்றும் மனிதர்கள் மீது பெரும் தாக்குதலை ஏற்படுத்துவதை மறந்து விடுகிறோம். அதிக அளவு பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஜூலை 3ஆம் நாள் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினம் கொண்டாடப்படுகிறது. பிளாஸ்டிக் என்பவை செயற்கை மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டவை. இவை 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் இராணுவத்தினரால் ரகசியமாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் பாலிஎத்திலீன் என்ற வேதிப்பொருளால் ஆனது. இவை எளிதில் மட்கும் தன்மையை பெற்றிருப்பது இல்லை. ஒரே ஒரு பிளாஸ்டிக் பை மக்கி சிதைவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு மேலாகும். மண்ணில் உள்ள சத்து பொருட்களுக்கும் மண் வளத்திற்கும் பிளாஸ்டிக் மிகப்பெரிய அளவில் கெடுதல் புரிகின்றது. பிளாஸ்டிக் உரைகளுடன் கூடிய மீதமான உணவுப் பொருட்களை சாப்பிடும் நாய் உள்ளிட்ட விலங்குகளின் உணவு குழாயில் இந்த பிளாஸ்டிக் அடைத்து அவற்றின் மரணத்திற்கு வித்திடுகிறது. பிளாஸ்டிக் பைகள் கழிவுநீரில் கலந்து நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தி புதிய நோய்கள் பரவவும் சுகாதார சீர்கேடு உருவாகவும் காரணமாகின்றன. ஜெல்லி மீன்கள் போல இருப்பதாக நினைத்து கடலில் வாழும் உயிரினங்கள் அந்த பைகளை விழுங்கி விடுகின்றன. இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் குடல்களில், மூச்சு குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு இறந்து விடுகின்றன. மனிதர்களும் தோல் நோய், புற்றுநோய் ஏற்படவும் பிளாஸ்டிக் பைகள் காரணமாகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக பிளாஸ்டிக் பைகள் பேரிடர் காலங்களில் ஏற்படும் பெரு வெள்ளத்தின் போது அந்த வெள்ள நீர் வெளியேறும் பகுதிகளான வடிகால் அமைப்புகளை அழைத்துக் கொள்கின்றன. இது போன்ற காரணங்களால் சுதாரித்துக் கொண்ட உலக நாடுகள் பலவும் 2002ஆம் ஆண்டில் மெல்லிய பிளாஸ்டிக் பைகள் பயன்பாட்டிற்கு தடை விதிக்க ஆரம்பித்தன. பிளாஸ்டிக் பை பயன்பாட்டால் ஏற்படும் பேரழிவை துணிப்பைகள், சணல் பைகள், பனை ஓலைகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மாற்றுப் பொருளாக பயன்படுத்துவதன் மூலம் தவிர்க்கலாம். இயற்கையான பொருளை கொண்டு தயாரிக்கப்படும் பைகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. அவை எளிதில் மட்கவும் செய்யும். எனவே இந்த நாளில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் அவற்றின் பயன்பாட்டிற்கும் எதிரான அனைவரிடத்திலும் நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக துணிப்பைகள், மறு பயன்பாடு செய்யக்கூடிய எளிதில் மட்கும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்போம். கருத்துக்களை தொகுத்து வழங்கியவர் நான் உங்கள் சகோதரி பா. அல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் உங்கள் சகோதரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.